ஒரு 5 தேனி பெட்டியில் வந்து ஆரம்பித்தேன். ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ வந்து என்கிட்ட ஒரு 400 தேனி பெட்டிகள் பக்கமாக இருக்குது. மந்த்லி வந்து ஒரு 200 kgs வந்து ஹனி வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டார்ட்டில் வந்து நான் ஒரு 15,000 அந்த மாதிரி வந்து earn பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து சீசன் டைமில் வந்து நம்மளால் முடிஞ்சால் லேக்ஸ் கணக்கில் கூட எடுக்கலாம். ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து தேனி பெட்டி வாங்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மேபி ஹனி வந்து சேல் பண்ணுறதுக்கு முடியலை அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து பைபேக்கும் பண்ணிக்கிறோம். அதாவது தேனி பெட்டியும் கொடுப்போம், அதுலேருந்து தேன் வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ரேட்டுக்கு வந்து நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம வந்து தேனீக்களோட அடையோட வந்து சேர்த்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள எப்படி ஒரு 2000 பூச்சிகள் பக்கம் இருக்கும், ஒரே ஒரு ராணி தேனி இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்து ஸ்டாண்டோட சேர்த்து செட்டாக கொடுத்துட்ருக்கோம். சுகர் இருக்கவங்க வந்து எடுத்துக்க முடியாது, டீ காஃபியில் வந்து சுகர் போட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து தாராளமாக வந்து தேன் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது சளி பிடிச்சிருச்சு அந்த மாதிரினா நம்ம தேனில் வந்து லைட்டாக இஞ்சி சாறு கலந்து சாப்பிட்லாம். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த தேன் தெனமாவு அதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ மருத்துவ குணம் வந்து இந்த இனிப்பில் வந்து இருக்குது, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸு. இந்த தேன் மெழுகு வந்து நிறையா இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த ஸ்கின் கேருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. க்ரீம்ஸ் பண்ணுறதுக்காகட்டும், லிப் பாம் பண்ணுறதுக்கு இந்த வேக்ஸை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் வந்து வித்யஸ்ரீ. நம்ம வந்து தேன் பண்ண வச்சுருக்கோம். பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நேச்சர். இது எந்த ஊரில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோட்டில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நான் ஒரு 2.5 years முன்னாடி ஒரு 5 தேனி பெட்டியில் வந்து ஆரம்பித்தேன். ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ வந்து என்கிட்ட ஒரு 400 தேனி பெட்டிகள் பக்கமாக இருக்குது. மந்த்லி வந்து ஒரு 200 kgs வந்து ஹனி வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட பாத்துங்க. ஸோ நான் வந்து இந்த தேனி பண்ணையை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்போ ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணையாக ஸ்டார்ட் பண்ணல. ஓகே நம்மக்கிட்ட தோட்டம் இருக்குது, விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 தேனி பெட்டி நான் வந்து வாங்கி தோட்டத்தில் வச்சேன். அப்போ வந்து மாம்பூ பூத்த சீசனு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து ஹனி கிடச்சிது. பட் இங்கே வந்து பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மாமரத்துக்கு வந்து ஃபுல்லாக மருந்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா பெட்டியிலேருந்து பூச்சி எல்லாமே வந்து பறந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் வந்து ஜாப் போகிறதுக்கு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே நமக்கு தான் ஹனி வந்து வச்சது இல்லை, நம்ம இதே வந்து திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரு 6 month மட்டும் டைம் கேட்டேன். ஃபஸ்ட் அவங்க வந்து படிக்கப்போ அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 6 month டைம் கொடுங்க, நான் முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லை என்னால் முடியல, எனக்கு வந்து எந்த இன்கமும் வரல அப்படின்னா நான் வந்து ஜாபுக்கு போயிடுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 monthsலேயே வந்து ஐ ஸ்டார்டட் டு ஏர்ன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு அப்படியே இன்கம் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஓகே இதை பற்றி அவேர்னஸ் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா யூடியூப்லலாம் வந்து வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் லீட்ஸ் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் நிறைய வந்து ஹனியும் சேல்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஓகே 6 month கழித்து நம்ம படிக்க போகலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப இதுவே வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு ரீச்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே இதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2.5 years நான் வந்து இதை தான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஸ்டார்ட்டில் வந்து நான் ஒரு 15,000 அந்த மாதிரி வந்து earn பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து சீசன் டைமில் வந்து நம்மளால் முடிஞ்சால் லேக்ஸ் கணக்கில் கூட எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னாலும் ஓகே நமக்கு தேவையான அளவுக்கு வந்து இதில் வந்து வருமானம் வந்து வந்துட்டுருக்குங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி தேனி பெட்டி நம்ம வாங்கி தோட்டத்தில் வச்சோம்னா எவ்வளோ ஹனி கிடைக்கும், அதை எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நம்மக்கிட்ட இப்போ வந்து பாக்ஸ் வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து வாங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு 5 தேனி பெட்டி உங்கள் தோட்டத்தில் வைக்கலாம். இந்த சுற்றுச்சூழல் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூக்கள் இருக்கணும். பூக்கள்னால் ஏதாவது எந்த பூ வேணாலும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு இந்த மாதிரியாவது இருக்கணும். இப்படி இருக்க இடத்துல நம்ம ஸ்டார்டிங் ஒரு 5 boxல பண்ணலாம்.
பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பொறுத்து தான் நமக்கு வந்து தேன் கிடைக்கும். மினிமம் ஒரு பெட்டியிலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு 2 months ஒன்ஸ் வந்து ஒரு 1/2 கிலோ எடுக்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். பூக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 20 days ஒன்ஸே வந்து 1 கிலோ வந்து ஒரு பெட்டியிலேருந்து எடுக்கலாம். அது வந்து அந்த இடத்த பொறுத்து தான், நம்மளால் எக்ஸாக்டாக வந்து இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ இதிலிருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 boxங்கிறப்போ மந்த்லி ஒரு 5 kg நீங்கள் வந்து எடுக்கலாம். 1 kg வந்து நமக்கு பியூர் ஹனிலாம் பார்த்தீங்கன்னா 2000 வரைக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து 2000 சேல் பண்ணாலும் இதுவே உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு 10,000 நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு பெட்டியிலிருந்து நம்ம 1 கிலோ மாதம் ஒரு டைம் எடுக்கலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி அது அந்த சுற்றுச்சூழல் பொறுத்து நிறைய பூ இருந்துச்சுன்னா 20 நாளைக்கு ஒரு டைம் நம்ம 1 கிலோ எடுக்கலாம். அதை வந்து எவ்வளோக்கு விற்கலாம்னா நம்ம ஒரு 2000 ரேஞ்சுக்கு வந்து நம்ம அஃப்கோர்ஸ் வந்து சேல் பண்ணலாம். இல்லை நீங்கள் அடையோடு கொடுக்குறீங்க தேனை அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒரு 10,000 ஒரு 5 boxல இருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளோட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாந்தோப்பு தான். இந்த மாந்தோப்பில் வந்து நம்ம ஒரு 50 தேனி பெட்டி வச்சுருக்கோம். எத்தனை ஏக்கர் இருக்குன்னா வந்து 2.5 ஏக்கர் இருக்குது. இப்போ நீங்கள் வைக்கிறப்போ எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பூ இருக்கிற இடத்துல வைக்கணும். ஆல்சோ நாங்கள் வந்து சீசன் அப்போ தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். சீசன் அப்போனா இந்த சீசன் வந்து மாம்பூ சீசன். இப்போ வந்து தேனிப்பெட்டி எல்லாமே கொண்டு வந்து மாந்தோப்பில் வைப்போம். இதே வந்து நிறையா தோப்புகளில் நம்ம ஷிஃப்ட் பண்ணி தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வருஷம் ஃபுல்லாக பெட்டி வந்து ஒரே இடத்துல வச்சுட்டு வருஷம் ஃபுல்லாக வந்து தேன் எடுக்கிறது கஷ்டம். எந்தெந்த இடத்துல பூக்கள் இருக்கோ, எந்தெந்த ஃபார்ம் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறாங்களோ அவங்க இடத்துல தான் நம்ம கொண்டு போய் தேனி பெட்டி வச்சு நம்ம வந்து தேன் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட மெத்தடு. ஏன்னா ஒரே இடத்துல வச்சுருந்தா நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து தேன் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, நம்ம தேன் வந்து சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்துக்கு வந்து ஒரு 250 kgs அந்த லெவலுக்கு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் வந்து ஹோல்சேலும் வந்து கொடுத்துட்ருக்கோம் அண்ட் ரீட்டைலும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆல்சோ நம்மக்கிட்டேருந்து தேனி பெட்டி வாங்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மேபி ஹனி வந்து சேல் பண்ணுறதுக்கு முடியலை அப்படின்னா அவங்ககிட்டருந்து நம்ம வந்து பைபேக்கும் பண்ணிக்கிறோம். அதாவது தேனி பெட்டியும் கொடுப்போம், அதுலேருந்து தேன் வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ரேட்டுக்கு வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்மளோட முக்கியமான பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமும் யூடியூபு தான். ஸோ இதில் வந்து வீடியோஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம வந்து எப்படின்னா ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் நமக்கு ஒவ்வொரு மாதிரியான தேன் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பூக்களுமே வந்து வேறு வேறு மாதிரி தான் நமக்கு டேஸ்ட்டு, கலரு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா சீஸ்னலாக தான் நம்ம வந்து பிரித்து இப்போ வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சீசன் அப்போ நம்ம வந்து மல்டி ஃப்ளோரல் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவோம். எல்லா பூவும் கலந்த மாதிரி உங்களுக்கு அதில் வந்துட்டு புளிப்பு இருக்கும், லைட்டாக கசப்பு இருக்கும், இனிக்கும், அந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து கலந்துருக்கும். இதுவே ஒரு 2 months கழிச்சு நம்ம 3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து முருங்கைத்தோப்பில் வந்து கொண்டு போய் பெட்டிகள்லாம் வச்சு அங்கேருந்து நம்ம வந்து தேன் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா முருங்கைப்பூ தேன்னு மட்டும்தான் வந்து சேல் பண்ணுவோம். அதை தாண்டி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாமே வேறு வேறு டேஸ்ட் வந்து ஒவ்வொரு டைமும் அவங்க பை பண்ணுறப்ப அந்த மாதிரி இருக்காது. நம்ம எப்படி அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பேட்சாக பிரித்து தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பெட்டி வந்து உங்களோட தோட்டத்தில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வந்து தேனீக்களோட அடையோடு வந்து சேர்த்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எப்படி ஒரு 2000 பூச்சிகள் பக்கம் இருக்கும், ஒரே ஒரு ராணி தேனி இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்து ஸ்டாண்டோடு சேர்த்து செட்டாக கொடுத்துட்ருக்கோம். அண்டு இன்னொன்று என்னென்னா தேனி பெட்டி நீங்கள் எடுக்கிறப்போ இருட்டு கட்டினதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து மாற்ற முடியும். அதனால் வாங்குற மாதிரி இருந்தால் நம்மளே வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மினிமம் வந்து 10 பாக்ஸாக இருந்தால் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். 1-2 பாக்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபார்முக்கே விசிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் விசிட் பண்ணுறப்பவே வந்து நாங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருவோம், எப்படி வளர்க்குறது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஸ்டாண்டு வச்சு பாக்ஸை மேலே வைக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கும். ஸோ இது வந்து February மந்த்து. இந்த January February மந்த் எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லாக மாம்பூ வந்து பூக்கும். ஸோ இந்த டைமில் இந்த இடத்துல நம்ம தேனி பெட்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தேன் புளிப்பாக நல்லா வந்து டேஸ்ட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்து திக்காக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாந்தோப்பில் வச்சுருக்கோம். இந்த தேன் வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு வந்து டார்க் ப்ரௌன் கலரில் வந்து வரும். ஸோ இதுவே முருங்கைத்தோப்பு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கோல்டன் எல்லோ மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பூக்கு ஏற்ற மாதிரி கலரு, டேஸ்ட்டு இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம கொஞ்சம் ஹனியை வெளியே எடுத்தோடனே பாருங்கள் பீஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாந்தோப்பில் வைக்கலாம். பட் மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் மருந்து அடிக்கிறீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அடிக்கடி அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுவும் நீங்கள் வந்து வைக்க முடியாது. நம்மளோட இந்திய நாட்டில் வந்து மொத்தம் 5 வகையான தேனீக்கள் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா வந்து மலைத்தேனி, அப்புறம் அடுக்கு தேனிலேயே வந்து இத்தாலிய தேனின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அடுக்கு தேனி நம்ம வளர்க்குற இந்திய தேனி, அப்புறம் கொம்பு தேனி, கொசு தேனி. இது 5 வகையான தேன் பூச்சி இருக்குது. இதில் நமக்கு எது சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா 3ஆவதாக சொன்னேன் இல்லையா, இந்திய தேனி. இது வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கும் சரி அந்த ஹீட்டுக்கு எல்லாமே வந்து அடாப்ட் ஆயிரும். அதனால வந்து இந்த தேனி நம்மளோட கிளைமேட்டுக்கு வளர்க்கலாம். இத்தாலிய தேனி தமிழ்நாட்டில் 1-2 பேர் தான் வளர்க்குறாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த இத்தாலிய தேனி எல்லாமே வந்து நார்த் சைடில் ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து வளர்க்குறாங்க. மலை தேனியை நம்மளால் வளர்க்க முடியாது, அது ஃபுல்லாக ஹைட்டான இடத்துல தான் கூடு கட்டும். கொம்பு தேனி வந்து நம்ம ஒரு குச்சியில் வந்து கூடு கட்டும், அதை நம்ம எடுக்கலாம், பட் அதுவும் வளர்க்க முடியாது. கொசு தேனியை வந்து நம்மளும் வந்து வளர்த்துட்டு தான் இருக்கோம். அது ஒரு குட்டியாக கொசு சைஸில் தான் இருக்கும். அதோட தேன் வந்து ரொம்ப வந்து விலை அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வருஷத்துக்கே வந்து 1/2 கிலோ தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதனால் அதோட அந்த தேனில் வந்து பெனிஃபிட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அது வந்து அந்த ரேட் வரும். இந்த மாதிரி 5 வகையான தேனீக்கள் இருக்குது. தேன் வந்து நம்ம என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து சுகர் இருக்கவங்க வந்து எடுத்துக்க முடியாது, டீ காஃபியில் வந்து சுகர் போட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து தாராளமாக வந்து தேன் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது சளி பிடிச்சிருச்சு அந்த மாதிரினா நம்ம தேனில் வந்து லைட்டாக இஞ்சி சாறு கலந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வாயில் வந்து புண்ணு, இப்போ வெளியில் புண்ணு இருந்தால் ஆயின்மெண்ட் அந்த மாதிரி போடுறோம், நமக்கு வாய்க்குள்ளே புண்ணு வந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா. அது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டாக தேன் வச்சுட்டு அப்படியே தூங்கினோம்னா அந்த புண்ணு வந்து சரியாயிடும். ஸோ மேக்ஸிமம் அந்த காலத்தில் வந்து ஸ்வீட்டு அப்படின்னாலே தேனை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பனை வெல்லம் வந்துச்சு, இந்த மாதிரி நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒயிட் சுகர் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் தான். எல்லா ஸ்வீட்டுக்குமே எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த தேன் தெனமாவு அதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ மருத்துவ குணம் வந்து இந்த இனிப்பில் வந்து இருக்குது, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ எதுக்காக இருந்தாலும் தேன் யூஸ் பண்ணால் வந்து நல்லது தான். தேன் சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ஆகுமானா அந்த அளவுக்கு பெருசாக ஆகாது. ஆனால் ஓகே, ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி குறைக்க முடியும். காலையில் கொஞ்சம் தேன் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஜங்க் சாப்பிட்டிங்கன்னா குறையாது. அந்த பாடி மெயின்டைன் பண்ணுறது வந்து எக்ஸசைஸும் பண்ணணும், ப்ளஸ் ஃபுல் டே வந்து நம்ம என்ன டயட் இருக்கோமோ அதுதான். தேனை நீங்கள் வந்து ஒரு சைடில் ஒரு பார்ட்டாக தான் வச்சுக்க முடியும். வெயிட் கெயின் வந்து ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும். அப்போ அதை வந்து நம்ம பாலில் போட்டு சாப்பிட்ணும். ஸோ வெயிட் குறைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம லைட்டாக லெமனு வார்ம் வாட்டரில் கலந்து சாப்பிட்ணும் தேனை. இதே குண்டாகிறதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா பாலில் கலந்து நம்ம நைட்டு வந்து சாப்பிடணும். ஸோ அப்படி சாப்பிட்டா கொஞ்சம் நம்ம ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த தேனி வளர்ப்பு பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து தேனி கொட்டுண்டா, அதில் எப்படிடா நம்ம பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம்தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்குமே அந்த பயம் இருந்துச்சு. எனக்கு ஒரு தேனி பூச்சி கொட்டினதுக்கு ஒரு டைம் மயக்கமே வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் வந்து பண்ணேன் அப்படின்னா, ஓகே அந்த விஷம் வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு கட்டத்தில் அடாப்ட் ஆயிரும், அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான். ஃபஸ்ட்லாம் கொட்டு வாங்குறப்போ ஒரு 3 நாள் வீக்கம் இருக்கும். இப்போல்லாம் வந்து லைட்டாக எறும்பு கடிச்ச மாதிரி லைட்டாக தான் அந்த இது வந்து இருக்குது, அதுக்கப்புறம் சரியாக போயிடுது. தேனீக்கள் வந்து எந்த டைமில் நம்மளை கொட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக பர்ஃப்யூம் வந்து போட்டுட்டு போகக்கூடாது. ஸோ நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி ரொம்ப அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லோடு போகக்கூடாது. அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம தேனி பெட்டி பக்கத்தில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்மெல்லுக்கு தேனி வந்து கொட்ட தான் செய்யும். அதுக்கப்புறம் தேனி என்னதான் இருந்தாலும் அது ஒரு உயிரினம் இல்லையா, அதை டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்மளை கொட்டும் இல்லையா. ஸோ அதனால் அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம ரொம்ப வந்து வைப்ரேஷன் கொடுக்கக்கூடாது. தேனி எப்பவுமே வந்து நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். வேகமாக எடுத்தோம் அப்படின்னா வேகமாக அது வந்து நம்மளை கொட்டிட்டு போயிடும். ஸோ கொட்டினா கண்டிப்பாக வந்து வலி இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் எல்லா டைமும் வந்து நானுமே கொட்டு வாங்க மாட்டேன். நான் ஒரு சில டைமில் ஹனி எடுக்கிற டைம்லாம் வந்து நான் அந்த சூட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதே மற்ற டைம்லாம் வந்து கண்டிப்பாக அந்த சூட்டு க்ளவுஸு அது எல்லாமே நான் போட்டுட்டு தான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அதனால் தேனி கண்டிப்பாக கொட்டும், நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அதுக்கு நிறையா வந்து ப்ரொடெக்டிவ் இதெல்லாமே இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு நம்ம தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த தேனி பெட்டி வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை இருக்குது, எப்படி நான் வைக்கிறது, யார் இதை பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கும். ஆக்சுவலி தேனி பெட்டி வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஏக்கர் கணக்கில் லேண்டு தேவைப்படும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 2.5 ஏக்கர் தான், அதுவும் மாம்பூ தான். இந்த சீசனில் மட்டும்தான் நான் பெட்டி இங்கே வச்சுருப்பேன். மற்ற சீசனில் வந்து வேற ஒரு ஃபார்மர்கிட்ட நான் பேசி கொண்டு போய் அந்த இடத்துல வந்து பெட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அப்படி பண்ணுறப்ப நம்ம வந்து ஏதாவது வாடகை வந்து அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா தேனீக்கள்னால நன்மைகள் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. பாலினேஷன்
பாலினேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ பாலினேஷன் வந்து யாருக்குமே கிடைக்காது. நம்ம தேனி பெட்டி வைக்கிறனால நல்ல மகரந்த சேர்க்கையாகும், நல்லா வந்து பூ வந்து காயாக மாறும். ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு எதுவும் தர தேவையில்ல. ஹனி கலெக்ட் பண்ணுறப்ப மட்டும் ஒரு 1 கிலோவோ 1.5 கிலோவோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டா போதும். ஸோ அதனால் இடம் இல்லை, நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மர் யாராவது இருக்காங்க, அங்கே வந்து பூ பூக்குது நல்லா அப்படின்னா கொண்டு போய் நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து மொட்டை மாடியில் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது இப்போ ஒரு மினிமமாக நான் சொல்கிறேன், ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது, அதில் எத்தனை பெட்டி வைக்கலாம் அப்படின்னா நம்ம மினிமமாக ஒரு 5 பெட்டி வந்து நம்ம தாராளமாக வைக்கலாம். 1 ஏக்கருக்கு நம்ம 15 பெட்டி கூட வைக்கலாம். ஸோ இதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் மொட்டை மாடியில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா 2 பெட்டி வைக்கலாம். வைக்கிறப்போ பெட்டி வந்து நிழல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு லைட்டு வெளிச்சம் வந்து அந்த பெட்டி மேலே படக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடிகிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் பெட்டியை. ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி யார் வேணாலும் பண்ணலாம். பட் அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுறது பெட்டர். இப்போது இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து கீழே இந்த மாதிரி ஒரு 4 லெக் ஸ்டீல் ஸ்டாண்டு வந்து கொடுத்துருவோம். இந்த ஸ்டாண்டு நீங்கள் வச்சு தான் பெட்டியை வந்து மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்து கீழே வைக்கிறப்போ நீங்கள் நல்ல ஸ்டாண்டை வந்து ஊனி தான் வைக்கணும். பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே கரெக்டாக ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு சமமான இடத்துல வச்சுருங்க. அண்ட் இன்னொரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும், எங்கள் தோட்டத்தில் வந்து ஆடு இருக்குது, மாடு இருக்குது, தள்ளி விட்டுருமா, இல்லை நாய் இருக்குது அப்படின்லாம் ஒரு டவுட் வரும். உங்களுக்கு வந்து பெருசாக வந்து இதை தள்ளி விடுற அளவுக்குலாம் எதுவுமே பக்கத்தில் வராது. ஏன்னா எல்லாத்துக்குமே தேனி இருக்குதுல அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கும் அனிமல்ஸ்க்கு. ஸோ அதனால் ஆடெல்லாம் வந்து பக்கத்தில் வராது. இன்கேஸ் காற்றடிச்சு பெட்டி வந்து கீழே சாஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து இந்த பெட்டியை ஒரு கொஞ்ச நேரம் கழித்து மேலே எடுத்து ஸ்டாண்ட் மேலே வந்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இதனால் பெரிய பாதிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஸோ நீங்கள் இப்போ தேனிப்பெட்டி ஒரு தோப்பில் வைக்கிறீங்க, இப்போ காய்கறி தோட்டத்தில் வந்து பூ பூக்கும், ஆனால் வாரத்துக்கு 3 மருந்து கிட்ட அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நமக்கு தேனிப்பெட்டி வைக்கவே முடியாது. ஏன்னா அந்த பெஸ்டிசைடுக்கு வந்து தேன் பூச்சி வந்து பெட்டிக்குள்ளே இருக்காது, அது வந்து பறந்து போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வைக்கிற சூழல் வந்து கொஞ்சம் தண்ணி உள்ள இடமா இருக்கணும். அட்லீஸ்ட் கிணறு இருக்கணும், இல்லைனா லைட்டாக ஆறு அந்த மாதிரியாவது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக மருந்து அடிக்கக்கூடாது. 2 மாதத்துக்கு ஒரு டைம் அடிக்கிறீங்களா பிரச்சனை இல்லை, அடிக்கடி வந்து மருந்து அடிக்கக்கூடாது. ஸோ இந்த மருந்து அடிக்கிறதுனால தான் வந்து பூச்சி வந்து பெட்டியிலேருந்து பறந்து போகுது. அண்ட் இந்த தேனி பெட்டி இப்போ வந்து தோட்டத்தில் வச்சுருக்கோம், பக்கத்து தோட்டத்தில் மருந்து அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. நீங்கள் தேனி பெட்டி வச்சுட்டு அதே தோட்டத்தில் வந்து மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து பெரிய பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வைக்க முடியாது. இப்போ நான் வந்து பெட்டிகள் நிறையா இருக்கனால எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஹனியை கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து 1 பெட்டி 2 பெட்டி வச்சுருக்கீங்க, அதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராக்டர் தனியாக வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தேன் எடுத்து அந்த அடையோடு அப்படியே வந்து கட் பண்ணி நம்ம வந்து அப்படியே புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா, தேனை வந்து ப்ராசஸ் ஹனியாக வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன் ப்ராசஸ் பண்ணாமல் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா தேனை வந்து நம்ம எப்படியும் வந்து ப்ராசஸ் பண்ணி தான் பண்ணோம். ப்ராசஸ்னால் என்ன, ஹீட் பண்ணுவீங்களா அப்படின்னா அது பியூர் தேன் இல்லை அப்படின்னு நிறையா டவுட் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. டபுள் பாயிலிங் இருக்குது, சன்லைட்லேயே ப்ராசஸ் பண்ணுவாங்க, அது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து நேச்சுரலாக சன்லைட்டில் மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணி தான் வந்து நீங்களுமே தேனை வந்து ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் மற்றபடிக்கு எக்ஸ்ட்ராக்டரில் எடுக்கணும் கஷ்டப்படணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட்டு எடுத்து புகை போட்டு கையில் புழிஞ்சு கிளாஸ் பாட்டிலில் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ என்கிட்ட 1 ஏக்கர் இருக்குது, நான் எத்தனை பெட்டி வைக்கலாம் அப்படின்னு நிறையா டவுட் வரும். ஸோ 1 ஏக்கரில் வந்து நம்ம 10 பெட்டி வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பூக்கள் இருக்கணும், பூக்கள் இருக்கிறப்போ நம்ம தாராளமாக ஒரு 10 பெட்டி வைக்கலாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அதிகம் வைக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஒரு பெட்டிக்கும் இன்னொரு பெட்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 12 அடியாவது இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த பூச்சிகள் வந்து சண்டை போடுறது அதெல்லாமே வந்து இருக்காது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ண அப்படிங்கிறப்போ தேன் பூச்சி வந்து ப்ரீடிங் பண்ணுற மெத்தட் வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அது நீங்களுமே வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். எப்படின்னா நம்ம ஒரு பெட்டி இருக்குது, கீழே வந்து 6 அடுக்கு அடை வந்து இருக்கும். அந்த அடையில் வந்து 3 நம்ம வந்து பிரித்து வச்சோம் அப்படின்னா அது வந்து ரெண்டுமே வந்து 2 பெட்டிலையும் திருப்பி வந்து உற்பத்தி ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து நிறையா இது எல்லாமே இருக்குது. ராணி தேனியை கண்டுபிடிச்சி தான் வைக்கணும். அது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து தேனி பெட்டி வச்சு தேன் எடுத்திங்கன்னா அது வந்து பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ப்ரீடிங் மெத்தட்லாம் அது 1 இயர் பண்ணி 2 இயர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
இப்போ தேனை பற்றி சொல்லணும்னா தேன் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும், எக்ஸ்பைரி ஆயிருமா அப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆக்சுவலி தேனை வந்து நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணாமல் வச்சோம். எதுக்கு நம்ம ஃபஸ்ட் ப்ராசஸிங் பண்ணணும் தேன் வந்து அப்படியே சாப்பிட்லாம்ல, கெட்டே போகாதில்ல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அந்த காலத்தில் இப்போது நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ வந்து மரத்துல இருந்து எடுப்பாங்க. அது எடுத்தோடனே ஒரு நாள் கூட இருக்காது, டக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்ருவோம், அடையோட சீக்கிரம் சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். அதனால நமக்கு தேன் கெட்டு போகிறத பற்றி பெருசாக தெரியாது. இதே வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஈஸ்ட் கண்டென்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஈஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஈஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா தேனை நாளாக புளிக்க வச்சிரும். அதாவது புளிச்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும் தேனில். அந்த ஈஸ்ட் கண்டென்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக லைட்டாக சன்லைட்டில், வெயிலில், மொட்டை வெயிலில் நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து நுர மாதிரி வரும். அந்த நுரையை எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கெட்டு போகாது. இன்னொன்று என்னன்னா, தேன் வந்து எப்படி பியூர்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. தேனை வந்து இப்படி தான் பியூரு, இதை பண்ணால் இந்த நாய் வந்து பியூரான தேனை சாப்பிடாது, எறும்பு பியூரான தேனை சாப்பிடாது, இப்படி தண்ணியை ஊற்றி டெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த நிறைய அந்த பேப்பரு, ஃபயர் டெஸ்ட்டு, இது எல்லாமே பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்லலாம் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது தேன் பியூரு அப்படின்ட்டு. நம்ம வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிறைய தேனில் பழக்கம் இருக்கவங்க வந்து சாப்பிட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை எனக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா லேப் டெஸ்ட்டு தான் ஒரே வழி. லேப் டெஸ்ட்டும் என்னால் காசு கொடுத்து பண்ண முடியாது அப்படின்னா நம்பிக்கையான இடத்துல வந்து தேன் வாங்குங்க, அதே போதும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம சக்கரை பாகு காய்ச்சி பண்ணால் கூட அது வந்து பாஸ் ஆயிரும் இந்த டெஸ்ட் எல்லாமே. ஸோ இது எல்லாமே பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது, அது எல்லாமே வேஸ்ட் தான். இப்போ எங்கள் நாய் கூட தேனை வந்து அடையோடு சாப்பிடும். எறும்பு கண்டிப்பாக இனிப்பு அப்படிங்கிறப்ப எறும்பு வந்து சாப்பிடும். ஸோ அதனால் இதை வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தேன் வந்து தண்ணியாக ஒரு சில டைம் எங்களுக்கு கிடைக்கும், ஒரு சில டைம் கெட்டியாக கிடைக்கும். அப்படி தண்ணியாக கிடைக்கிறப்போ நம்ம வந்து தண்ணியில் ஊற்றினோம்னா அது கரைஞ்சி தான் போகும். ஸோ அதுக்கு வந்து அது பியூர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் தேனை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, இப்படி பண்ணால் பியூர் அப்படின்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் தேன் வாங்கிட்டு நான் வந்து வருஷக்கணக்கில் நான் வச்சு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒரு சில்வர் பாத்திரத்துலையோ இல்லை கண்ணாடி பாட்டில் தான் வந்து பெஸ்ட்டு. கண்ணாடி பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இல்லை நான் ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் காலி பண்ணிடுவேன் அப்படின்னா பிளாஸ்டிக் கூட ஓகே தான், நீங்கள் அதுலேயும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் பெஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது வந்து கண்ணாடி பாட்டில் தான். ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுனா அதில் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்லணும்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். அண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. நிறைய பேர் தேனை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, அது வந்து கடைசியில் கல் மாதிரி ஆயிடுது. ஆனதுக்கப்புறம் இது என்ன ஜெல்லி மாதிரி இருக்குது, கல் மாதிரி இருக்குது, அப்போ என்ன கலப்படம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தேனை வந்து நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டு யூஸ்க்கு குழந்தைங்களுக்கு பியூரான தேன் வேணும், தேன்லேயே நிறையா வெரைட்டி வேணும், தேனில் நிறைய ப்ராடக்ட்ஸு வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேனி பெட்டி என் தோட்டத்தில் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், தேன் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃபார்மில் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தேன் வளர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், பாக்ஸஸ் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தாராளமாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னா futurenature.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஃபுல்லாத்தையும் நம்ம ஒரு அடையை வந்து எடுத்தாச்சு, ஒரு லேயர் மட்டும். உள்ளுக்குள்ளே இன்னும் வந்து 4 லேயர் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம புகை போட்டதில் பூச்சி எல்லாமே வந்து பெட்டிக்குள்ளே தான் போயிருக்கு, வெளியில் எங்கேயும் வந்து பறக்கலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே சீவி எடுத்துட்டு இதில் வந்து வச்சு சுற்றணும். எதுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் எடுத்து கையிலே புழிஞ்சிடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த அடையை கட்டுறதுக்கே வந்து தேன்பூச்சி 1 மாதம் டைம் எடுத்துக்கும். திருப்பி இதுக்குள்ளே தேனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துக்கும். ஸோ அவ்வளோ டைம் கேப் வந்து நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படிதானே. ஸோ அதனால நம்ம வந்து அடை வந்து டேமேஜ் ஆகாமல் இந்த தேனை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம தேனை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு மேலே இருக்க இந்த லேயரை மட்டும்தான் எடுக்கணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸு. இந்த தேன் மெழுகு வந்து நிறையா இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த ஸ்கின் கேருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. க்ரீம்ஸ் பண்ணுறதுக்காகட்டும், லிப் பாம் பண்ணுறதுக்கு இந்த வேக்ஸை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதையே நம்ம வந்து தனியாக எடுத்து உருக்கி வந்து சேல் பண்ணலாம். யாருக்கிட்ட சேல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க, அப்புறம் வந்து சோப் மேக் பண்ணுறவங்க, ஆர்கானிக்காக நிறையா பண்ணிகிட்ருக்கவங்க கிட்ட தாராளமாக இதை வந்து சேல் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன்.
இதை வந்து பார்த்திங்கன்னா கத்தியால் தான் நம்ம வந்து எடுக்கணும். நம்ம வேறு எப்படியும் உங்களால் எடுக்க முடியாது. இப்போ உள்ளே இருக்க தேன் மட்டும் தனியாக தெரியுது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம அந்த மெஷின்குள்ளே வச்சு நம்ம சுற்றுறப்போ தேன் மட்டும் வெளியில் வந்துடும். இப்போ ஒரு சைடு வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது, இந்த சைடு வந்து நம்ம இன்னும் எடுக்கலை. ஸோ இந்த சைடும் நம்ம எடுத்துகிட்டு தான் உள்ளே வச்சு சுற்றணும். இது எதுக்காக இப்படி எடுத்துகிட்ருக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து அடை வந்து பூச்சிக்கு திருப்பி இந்த அடையை நம்ம அப்படியே கொடுக்கணும். அப்போ தான் திருப்பி தேன் மட்டும் வைக்கிற அந்த ப்ராசஸில் வந்து பூச்சி வந்து இன்வால்வ் ஆகும். இல்லை அடையை நம்ம ஒரு வேளை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பூச்சி வந்து ஃபஸ்ட்லேருந்து திருப்பி அடை கட்டும். அப்புறம் வந்து தேன் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அதனால் இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து 2 சைடுமே இப்போ உங்களுக்கு தேன் தெரியுது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்டருக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். மொத்தம் இந்த எக்ஸ்ட்ராக்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரேம்ஸ் வந்து இதே மாதிரி வச்சு நம்ம தேன் எடுக்க முடியும். நம்ம வந்து இப்போதைக்கு 1 தான் வைக்கிறோம். ஸோ வச்சுட்டு பெரிய ஒரு ப்ராசஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா போதும். இப்போ இதிலேருந்து நம்ம தேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இப்படி வந்து உள்ளேயே வச்சிடணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருப்பி லைட்டாக வந்து புகை போட்டுக்கலாம். பூச்சி எல்லாமே மேலே இருக்குது பார்த்தீங்களா? புகை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி இது எல்லாமே அப்படியே வந்து உள்ளே வைக்கிறது தான். எப்படி நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி மெதுவாக வந்து உள்ளே வைக்கணும். இப்போ தேனை எடுத்துகிட்டு அந்த அடையை வந்து அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா பூச்சி வந்து திருப்பி இந்த வந்து தேனை வந்து உற்பத்தி பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து வச்சிரும். ஸோ அவ்வளோதான். வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கண்டிப்பாக கட்டணும். ஸோ இதை வந்து இப்படியே கட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான்.